நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். போன வீடியோவில் மேசராசிலிருந்து கன்னிராசி வரையிலான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம துலா ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான இந்த வார ராசி பலனை பற்றி பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய ராசிநாதன் குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சனியுடைய சாரம் பெற்று உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய ராசி, நம்மளுடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்பவே அருமையாக நம்ம ராசிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. சுபவரிய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு ட்ரிப் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனை, கவலை அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. நம்ம தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடு காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல செய்தி நமக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரிய செலவுகள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அவர் நம்ம ராசிக்கு மறந்திருந்தாலும் அவருடைய ஸ்தானம் பலம், பார்வை பலம் எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்முடைய கேத்திரம், நம்முடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்தை காணப்படும். சுபவரிய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பங்கள் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். தடைப்பட்டிருந்த கல்வி, அதில் வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி கல்வியில் நீங்கள் அடுத்த விஷயம் உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். குடும்பத்தாரினருக்கு, குழந்தைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கப் போகுது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் யோகத்தை பொறுத்த மட்டும் தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சூரியனே பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய மேன்மை ஏற்படும். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணியிடை மாற்றம், பதவி உயர்வு, நம்ம ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்கோம், ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பங்கள் ஆகியவை நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, புதிய மாற்றம் உறுதி. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே பலமாகும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய ராசிநாதன் நம்ம ராசிக்கு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கூட்டு தொழிலில் பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சரியான பார்ட்னரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. புதிய உத்தியோகம், வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் காத்துட்ருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடைகள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பூராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நலம் பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்டிருந்த கல்வியை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். இரத்த சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை அனைத்துமே நிவர்த்தியாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பணிச்சுமை ஏற்படும். செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதற்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். உங்களுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
கல்வி சம்பந்தமாக விஷயங்களில் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போகிறதுக்கான ஒரு சூழல் எல்லாமே இனி நமக்கு நல்லபடியாக அமையும். உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நமக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிவெடுப்பீங்க. இந்த வளவளா கொலகொலான்லாம் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். மனசுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரத்தில் உறுதி. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும்னு நம்ம நம்பலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரிய செலவுகள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு சுபரிய செலவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். பல வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கள் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப அற்புதமாக நடத்தி முடிப்பீங்க. புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். டக்குன்னு முடிவெடுக்காமல், அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து முடிவெடுப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. வெற்றி பெறுவீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் எல்லாமே விலகப் போகுது. பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி விநாயகப் பெருமான வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வாரம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.